விட்டா உன் மாமங்கால கண்ணீர்லயே கழுவிருப்ப போலயே. எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கண்ணீர்ல கழுவுறதே அந்த காலை வாரி விடுறதுக்கு தாண்டா. உன் பொண்டாட்டிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நீயே செய்யணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? அப்ப நீயே டெய்லர் ஆகிறது தான் ஒரே வழி. ஆமா, யார்கிட்ட டெய்லரிங் கத்துக்கிறது? சூரக்குண்டு முன்னுசாமியே நமக. யோ, இதுதான் தி ஃபேமஸ் முன்னுசாமி டெய்லர் கடை. பாட்டுக்கு ஏத்த மாதிரி ரைமிங்ல தைக்கிறாரு பத்தியா? அவர் தான் முன்னுசாமி. உனக்கு தையல் கத்து தர போற குரு. உன் சம்சாரத்துக்கு நீயே ரவிக்க தைக்கணும்னா இவரு மனசு வச்சாதான் உண்டு. போலாமா? இந்த தட்டு பழம் சால்வெல்லாம் நானே எடுத்துக்கிறேன்ப்பா. நானே எடுத்துக்கிறேன். முனுசாமினே, முனுசாமினே. அடா வாயா இதே கனி, வாயா வாயா வாயா. என்ன எம்பிட்டு தூரம்? தீபாவளிக்கு சட்டத்தைக்கு இன்னும் நாள் இருக்கு, அதுக்குள்ளே வந்துட்டா? ஐய, நான் சட்டத்தைக்கு வரலனே. அப்புறம் வேற எதுக்கு வந்த? வேற ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லனே. யோ மாறா, அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உள்ள வாயா. மாறா, அவர்தான் நம்ம டெய்லரோட முத அசிஸ்டன்ட். புடி அண்ணே. வணக்கம் அண்ணே. என் ஆசீர்வாதம் பண்ணல. நல்லா இருப்பா. ஓகே. டேரக்டர்ல ஒரு அண்ணே, அவர்தான் ரெண்டாவது அசிஸ்டன்ட். அண்ணே வணக்கம் அண்ணே. என் ஆசீர்வாதம் நல்லா பண்ணல. இருப்பா. நல்லா. தேங்க்ஸ். ஏ மாறா, இந்த அர்கம்பர் சொட்டா பீமு இவன் தான் டெய்லரோட மூணாவது அசிஸ்டன்ட். பட் ரொம்ப முக்கியமான அசிஸ்டன்ட் இந்த கடையோட காஜா பையன் இவன் தான். ஓ, சோட்டா பீம் தம்பி வணக்கம். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா நல்லா. ஏய் மாறா, சின்ன பையன் காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்க. இன்னும் முனுசாமி என்ன காலில் விழாம இருக்கியே. மெயின் ஆளே இவர்தான்யா. இவர் காலில் விழு. குருவே, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏப்பா ஏப்பா, எந்திருப்பா 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 எந்திருப்பா. நல்லா இருப்பாப்பா, நல்லா இருக்கு. யோ இதே கண்ணி, யார் யாது உள்ள வந்து ஒரே அலப்பறையா கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல? முதல்ல தம்பி யாருன்னு சொல்லியா? தம்பி யாருன்னு தெரியலையாக்க? நல்லா உத்து பாருனே. ஒண்ணு மட்டும் பல்லையா? அட என்னன்னு நீ, மேலூர் நாட்டரசையாவோட மூத்த பையன் மாறன். அடடே, ஆமாமா. இன்னொரு விஷயம் தெரியுமா இதுக்கு? நீ அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு கூட நான் தான் ஸ்டைலிஸ்ட். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? சொல்றா சொல்றா. அது வந்து அட ஒண்ணு இல்லனே, நம்ம மாறன் ஒரு உயர்ந்த லட்சியத்தோட வந்திருக்காப்ல. என்னன்னு சொல்லுங்க தம்பி. நான் தையல் கத்துக்கணும்னு. தம்பி தையலை ஒரு இலக்காரமா நினைக்கிற இந்த காலத்துல தையல் கத்துக்கணும்னு நினைக்கிற பத்தியா? உன்னை நினைச்சா அப்படியே புல்லா அரிக்குதுப்பா. ஐயோ, சொல்லுப்பா, இப்போ உனக்கு என்ன வேணும்? கர்ச்சிப் தைக்கணுமா, இல்ல கைலிக்கு ஓர அடிக்கணுமா, இல்ல சட்டை தைக்கணுமா, இல்ல டவுசர் தைக்கணுமா, இல்ல பேண்ட் தைக்கணுமா? என்னப்பா தைக்கணும்? சொல்லு சொல்லு. இது வந்து சொல்லுப்பா, தயங்காத. ஜாக்கெட் தைக்கணும்னு. ஹலோ, என்ன வந்தவனே நேரா போய் உட்காந்துட முடியுமா? முதல்ல காஜா போகும், அம்மா கட்டிங்க, அதுக்கப்புறம் தான் பிட்டிங்க. ஏன்பா ஸ்ட்ரெயிட்டா ஜாக்கெட் தான் தைக்கணுமா? என்ன விஷயம்னு கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. ஒண்ணு இல்லனே, அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் நடக்க போகுது. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தனக்கு வரப்போற மனைவியோட ஜாக்கெட்டை தானே தன் கையால தைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆகா, என்ன ஒரு உயர்ந்த லட்சியம். மறுபடியும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன். 30 நாள்ல ஹிந்தி கத்துக்கிற மாதிரி 3 நாள்ல நீங்க ஜாக்கெட் தைக்க கத்து கொடுத்துட்டீங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்.
கவலையே படாதீங்க தம்பி, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முறைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வீடு கட்டணும்னு போனால் அப்படியே வீடு கட்டிட முடியுமா? பள்ளம் தோண்டி பேஸ்மெண்ட்டை போட்டு அதுக்கு மேலே தானே வீடு கட்ட முடியும். தம்பிக்கிட்ட முதல்ல காஜா போட கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் நான் ஜாக்கெட் தைக்கிறதுக்கு சொல்லித்தரேன். கவலைப்படாதீங்க தம்பி, 3 நாளில் ஜாக்கெட் தைக்கிறோம். தம்பி அண்ணனை பார்த்துக்க. இதே கணி பரவாயா? வாங்கினேன் போயிட்டு வாங்க. அப்பா ஓகேவா? தம்பி வணக்கம். இந்த பணிவு கடைசி வரையும் இருக்கணும், புரியுதா? தம்பி அண்ணன் உங்களை காஜா போட கற்றுக் கொடுக்க சொன்னாரு. ஒரே தலைவலியா இருக்குது. நீ போய் ஒரு டீ வாங்கினா ஓடு. டே கனி பொட்டி வாங்கிட்டு வாடா. ஹலோ, யார் கத்துக்கிறது? நீங்களா அவரா? போய் டீ வாங்கினு வா போ. எனக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாம் எனக்கு நேரம்டா. போப்பா போ. என்ன புழுக்கம். தம்பிங்க டீ. ஓபன் பண்ணு. என்ன டீ இது? எந்த கடையில் வாங்கின? தம்பி சரி சரி, அந்த ஊசி நுள்ளாடு காஜா தைக்க சொல்லி தரேன், எடுத்துக்க. இதா? அப்படிதான், நல்லா நல்லா கோத்து தீ. தை நல்லா பக்கமா தேய்ப்பா. ஏய், காஜா தைக்கும் போது 4 தடவை ஊசி குத்ததான் செய்யும். கண்டினியூ பண்ணு, கண்டினியூ. மலரு, அப்பா திரு செங்கோட்டையன் மற்றும் குடும்பத்தினர் பள்ளப்பட்டி. என்ன ஊருப்பா? பள்ளப்பட்டிமா, கொடைக்கானல் போறப்ப வருமே அந்த ஊர் தாம்மா. ஓ அந்த ஊரா? ஆமா. ஏங்க இன்னும் எத்தனை பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்? ஏறக்குறைய 50 100 பேருக்கு இருக்கும். அம்புட்டு பத்திரிக்கை இருக்காது போல இருக்கே. இன்னொரு 150 பத்திரிக்கை ஆர்டர் கொடுத்துருக்கேன். 4-5 நாள்ல வந்துடும். அப்பா இந்த பத்திரிக்கையில பேர் போடல அது இதுன்னு எதுவும் பிரச்சனை வரலையேப்பா? அது எப்படி வராம இருக்கும்? நம்ம வீட்டு கல்யாணத்துக்குள்ள முதல்ல வர பிரச்சனையே பேருக்காகவே வரும். என் பிள்ளைக்கு படிப்பு போடல, எங்க அப்பாவுக்கு இன்சியல் தப்பா இருக்கு, எனக்கு பிள்ளை பிறந்து 1 மாசம் ஆகுது, அந்த பிள்ளையுடைய பேர் போடலன்னு அங்கங்க போஞ்சுட்டு தானே இருக்காங்க. அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நான் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கேன். இந்த பத்திரிக்கையில பேர் போடுறத எவன் கண்டுபிடிச்சானோ அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், கத்தி எடுத்து வகுத்துல வச்சுடுவேன். அடுத்த பேர் சொல்லுங்கப்பா. திரு ராஜா கண்ணு மற்றும் குடும்பத்தினர், நைத்தன்பட்டி. தொரை வாங்க. என்னையா பத்திரிக்கையெல்லாம் எழுதுற வேலை நடந்துட்டு இருக்கா? ஆமா ஆமாங்க, உடனே எல்லா வேலையும் செஞ்சாகணும்ல. இந்திரா போய் காய் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. இந்திரா இந்திரா, காபி எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், ஒரு நிமிஷம் நீ இங்க இரு. என்ன மதனி? இரு சொல்ற. அழகுதே, மாமா கிட்ட குடியா. நீங்களே உங்க கையால கொடுங்கம்மா. அட, நீ தானே செய்யணும்னு ஆசைப்பட்ட, நீயே உன் மாமன் கையில கொடு. கொடுன்றல்ல, குடியா. இந்தாங்க மாமா, இத வாங்கிக்கோங்க. என்னது அது? எடுத்து பாருங்க மாமா.
நகையா? திறந்து பாரு ராசதுரை, எதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நகைதான். என்ன கேது? இதை ஏன் அழகு ஏட கொடுக்குறேன்? நம்ம மலர் கல்யாணத்துக்கு எம்பிட்டு நகை போடலான்னு இருக்க? ஏன்க்கா? சும்மா சொல்லியா? ஒரு 80 100 பவுன் நகை போடலாம்னு இருக்கேன். 80 பவுன் போட்டா இதையும் சேர்த்து 90 போடு. 100 பவுன் போட்டா இதையும் சேர்த்து நம்ம மலருக்கு 110 பவுனா போடு. புரியலையே. இன்னுமா புரியல? இது நம்ம மலருக்கு அழகரு செய்யற அத்தை வீட்டு சீரு. அழகரு மலருக்குன்னு இத ஆசை ஆசையா வாங்கினா, அதான் அவளுக்கே இத கொடுத்துடலான்னு அவன் கொண்டு வந்திருக்கான். எதுக்கு மதனி இதெல்லாம்? இந்த பாரு, என்ன எதுவும் கேட்காதம்மா. த நிக்கிறான்ல உன் மருமவன், அவனையே கேளு. அது வந்தத்த மலருக்கு நான் ஆசாசியா வாங்கிட்டேன். இன்னைக்கு எனக்கும் மலருக்கும் கல்யாணம் நடக்கலன்றதுக்காக இதை கொடுக்காம இருக்க முடியல அத்தை. அதான் மாமா மலருக்கு இதை கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். தயவு செஞ்சு இதை நீங்க ஏத்துக்கணும் மாமா. வாயா வாடா. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சுட்டேனியா. உனக்கு ரொம்ப பெரிய மனுஷியா. என்ன மாமா இதுக்கு போய்? அக்கா இந்தா உன் கையாலே உன் மருமகளுக்கு போட்டு கொடுக்க. மலது எந்திரிமா, அத்தை கிட்ட வா. இல்லப்பா, இருக்கட்டும். அட வாமாண்டல, எதிர்த்து வா. அத்தை சீர் செய்ய ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க கையால வாங்கிக்க. பார்த்தா டேய், சூப்பரா இருக்குடா. அழகரே, உன் செலக்ஷனே ரொம்ப நல்லா இருக்கியா. அத்தை கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. நல்லா இருக்கா? நல்லா இரு. தைய தைய தையா தையா தக்க தை. டீ சாப்பிட போலாம், வரீங்களா? போலாமே. இல்லைண்ணா பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் போயிட்டு வாங்க. அட வாங்க தம்பி, சும்மா போய் டீ சாப்பிட்டு வருவோம். இல்லைண்ணா ஏற்கனவே எனக்கு நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் டீ சாப்பிட வந்தால் அதில் ஒரு 1/4 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். இந்த டைமில் நான் இங்கே இருந்தால் தையலாவது கற்றுட்டு இருப்பேன்ல. அடடடடா, என்ன ஒரு சின்சியாரிட்டி. தம்பி, என்னை விட நீங்க பெரிய டெய்லரா வருவீங்க. ரொம்ப சந்தோஷம். டேய் கஜா, வாங்கப்பா, நாமெல்லாம் போய் டீ சாப்பிட்டு வருவோம். வாங்க வாடா. கடையை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி. பாத்துக்கிறோம். டெய்லர் கடையில காஜா போடுற மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளை, இது தேவையா அடபோங்கையா? ஏய், என்ன நக்கலா? இல்ல மாறா, சும்மா உட்காந்துதா போர் அடிக்குதுல, அதான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு நீ ஒரு ஜாக்கெட் காஜா போடலாம்ல. ஆட போயா, எள்ளு தான் என்னைக்கு காயுதுன்னா எலி புழுக்க எதுக்கியா காயணும்? ஃபியூச்சரில் நீயும் பொண்டாட்டிக்கு ஜாக்கெட் தச்சு கொடுக்கலாம்ல. முதல்ல கல்யாணம் ஆகுதான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஜாக்கெட் தைக்கிறதெல்லாம் பற்றி யோசிக்கலாம். ஏய் என்னடாச்சே? மறுபடியும் கையில் குத்திக்கிட்டேன்டா. இல்லை, இதெல்லாம் தேவையாடா? சாதாரண ரவிக்க மீட்டருக்கு போய் இப்படி ரத்தம் சிந்திரியாடா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? காதலித்துப்பார், காக்கை கூட அழகாய் தெரியும். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்ல 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 அல்ல. இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. இது உன்னதமான காதல். என் மலருக்காக இந்த ஒரு துளி ரத்தம் என்ன
என் உடம்புல இருக்க ஒட்டு மொத்த உதிரத்தையும் உதிர்க்க தயாரா இருக்கேன். ம். அப்பா, ஐயோ. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இங்க ஒரு வென வருது. முதல்ல அதை எப்படி சமாளிக்கிறதுன்றதை யோசி. என்னடா சொல்ற? அங்க பாரு, உங்க ஐத்தையும் 2 கொழுந்தியாலும் வராங்க. ஐயோ, டேய் அவங்க எதுக்குடா இங்க வர்றாங்க? ஏ மாறா, கையில இருக்கிற ஐட்டத்தெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவங்க நேரம் இங்க தான் வராங்களோன்னு தோணுது. நிஜமாவா சொல்ற? ஏய் ஆமாடா, அவரு உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்கும் நம்ம முனுசாமி அண்ணன் தான் ஸ்டைலிஸ்ட். அதனால என்னோட கணிப்புப்படி பார்த்தா அவங்க நேரம் இங்க தான் வரணும். ஆமா, இப்போ என்ன ஒன்று வர? டேய் திரும்ப திரும்ப திரும்ப. இப்போ என்னடா பண்றது? எப்படி தைக்கணும்னு கரெக்டா சொல்லுங்கடி. தம்பி. அத்தை. என்னது? மன்னிச்சுக்கங்கக்கா. சொல்லுங்கக்கா. முனுசாமி இல்ல, பக்கத்துல டீ சாப்பிட போயிருக்காவ. வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆகுமா? அவர்கிட்ட பிளவுஸ் தைக்க கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க என்னடா வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்றீங்க? அவங்க துணி எல்லாத்தையுமே அந்த டேபிள்ல வச்சுட்டு போங்க. அண்ணன் வந்ததும் ராசத்துறையா வீட்ல இருந்து துணி கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிடுறேன். நீங்க 2 பேரும் எங்களை திரும்பி பார்க்கவே இல்ல. அப்புறம் எதை வச்சு நாங்க ராசத்துறை வீட்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதாங்க. நாங்க எல்லாம் தளபதி ஃபேன்ஸ். வீசுற காத்திலேயே உப்பு காத்தியது ஊற காத்தியதுன்னு கரெக்டா கண்டுபிடிப்போம். இத கண்டுபிடிக்க மாட்டோமா? சரி, நீங்க 2 பேரும் யார் தம்பி? நாங்க அண்ணன் கிட்ட புதுசா சேர்ந்திருக்கிற காஜா பாய்ஸ். ஓ, காஜா தைக்கிறவங்களா? ஆமாங்க. சரி தம்பி, நாங்க துணி அங்க வைக்கிறோம். முனுசாமி அண்ணன் வந்தா சொல்லிடுங்க. ஏ தேனு, உள்ள போய் வச்சுட்டு வா. சரிம்மா. அவர்கிட்ட சொல்லிடுங்க தம்பி, போன தடவை ஷோல்டர்லாம் கொஞ்சம் லூசா தைச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வேணாம், கொஞ்சம் டைட் பண்ணிக்க சொல்லுங்க. சரிங்க பிரதர். சொல்லுங்கக்கா. பின்னாடி ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லாம் தப்பீங்களா? நீங்க ஊன்னு சொன்னா பெரிய கதவு வச்சே தப்போம். எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்களா? இங்கு அனைத்து விதமான எம்ப்ராய்டரி வேலைகளும் மிகச்சிறந்த முறையில் செய்து தரப்படும். இல்ல, லாஸ்ட் டைம் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்றேன்னு சொல்லி ஒரு பிளவுஸ் பிட்டே வீணாக்கிட்டாரு. இந்த வாட்டியாவது நல்லா பண்ணி தர சொல்லுங்க. கவலையே படாதீங்க, சிறப்பா பண்ணிடலாம். அது சரி தம்பி, எதுக்காக நீங்க முகத்தை காட்டாம அந்த பக்கம் சுவத்தை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, நாங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம். வெளியால் முகத்தை பார்க்க மாட்டோம். சரிங்க தம்பி, பிளவுஸ் துணி எல்லாம் கொடுத்துட்டு போனோன்னு முனுசாமி அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. நாங்க வரோம், வாங்கடி. போயிட்டாங்கடா. உயிர் போய் உயிர் வருதுடா. அம்மா, ஒரு நிமிஷம். நீங்க முன்னால போங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். சரி, சீக்கிரம் வாங்க. ஏய், என்னடி அந்த காஜா பாய்ஸை நோட் பண்ணியா? ஆமா, 2 பேர் முதுகு காமிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. அது இல்லக்கா, பின்ன என்னடி? அது கண்டிப்பா மாறன் மாமா தான். என்னடி சொல்ற? ஆமாக்கா, அவங்க எதிர்த்தாப்புல இருந்த கண்ணாடியில அவங்க முகம் லைட்டா தெரிஞ்சுச்சு. நான் பார்த்தேன்க்கா. நிஜமாவா? ஆமாக்கா. ஆனா மாறன் மாமா எதுக்கு டெய்லர் கடையில உட்காந்து காஜா பட்டன் தைக்க போறாரு? அதுதான்க்கா எனக்கும் தெரியல. ஆனா நான் பார்த்தேன், அது கண்டிப்பா மாறன் மாமா தான். நம்ம வேணா போய் செக் பண்ணிட்டு வரலாமா? சரிக்கா. மாட்டிருந்தோம்னா சங்குல. மலரு. மலர்.
மாறன் மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அகிலா, நான் அக்கா கிட்ட எதுவும் சொல்லிடாத. நீ இந்த வேகத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உன் கல்யாணமே வந்துருமியா. ஆனா மாமா இது கொஞ்சம் டூ மச் தான். சரி மாமா, ஆல் தி பெஸ்ட். அக்கா ஜாக்கெட்டை அட்டகாசமா தச்சு கொடுத்துருங்க. நாங்க கிளம்புறோம். அகிலா, அக்கா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம். பாய். பாய் மாமா. பாய்.